கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் மகன் விஜய பிரபாகரனை திமுக எம்பி ஆக்கிய ஸ்டாலின் வாயடைத்து போன எதிர்க்கட்சிகள். அனல் பறக்கும் தமிழக அரசியல் களம். அதாவது 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தேமுதிக அரசியல் களத்தில் தனது பேச்சுவார்த்தைகளை தீவிரப்படுத்தி இருக்கிறது. திமுக மற்றும் அதிமுக ஆகிய இரு பிரதான கட்சிகளுடன் ஒரே நேரத்தில் பேச்சுவார்த்தை நடத்தி தன் டிமாண்டை உயர்த்தும் யுக்தியை தேமுதிக பின்பற்றுகிறது என்று அரசியல் விமர்சகர்கள் கூறி வருகின்றனர். இந்த நிலையில் இன்றைய தினம் தேமுதிக என்ன முடிவை அறிவிக்கப் போகிறது என்ற எதிர்பார்ப்பு அனைவரது மத்தியிலும் நிலவி வருகிறது. கடந்த முறை தேமுதிகவை கடைசி வரை கண்டுகொள்ளாமல் விட்ட எடப்பாடி பழனிசாமி இந்த முறை எப்படியாவது தன்னுடைய கூட்டணிக்குள் கொண்டு வந்துவிட வேண்டும் என்பதில் முனைப்பு காட்டி வருகிறார். கடந்த ஜனவரி 9 தேமுதிக கூட்டணி நிலைப்பாட்டை உரிமை மீட்பு மாநாட்டில் அறிவிப்பேன் என்று கூறிய பிரேமலதா விஜயகாந்த் தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று சொல்லி சஸ்பெண்ட் வைத்திருந்தார். ராஜ்யசபா எம்பி பதவி மற்றும் இரட்டை இலக்கத்தில் சட்டமன்ற தொகுதிகள் ஒதுக்கும் கட்சியுடன் மட்டுமே கூட்டணி அமைக்க வேண்டும் என்பதே கட்சியின் நிபந்தனை என்று கூறப்பட்டது. இதனையடுத்து திமுக கூட்டணி சார்பில் தேமுதிகவுக்கு 8 சட்டமன்ற தொகுதிகள் மற்றும் ஒரு ராஜ்யசபா சீட் என்ற கணக்கில் ஒரு ஆஃபர் முன்வைக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இதற்கு இணையாக அதிமுகவிடம் தேமுதிக 18 சட்டமன்ற தொகுதிகளையும் ஒரு ராஜ்யசபா சீட்டையும் கேட்டு வருகிறது. மேலும் பாமகவுக்கு ஒதுக்கப்படும் தொகுதிகளை விட ஒரு தொகுதி கூடுதலாக தேமுதிகவுக்கு வழங்க வேண்டும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியிடம் பிரேமலதா விஜயகாந்த் வலியுறுத்தியதாகவும் தகவல்கள் கசிந்த வண்ணம் உள்ளன. இந்த டிமாண்டுகளுக்கு பின்னணியாக கடந்த லோக்சபா தேர்தல் அரசியல் கணக்கும் ஒரு காரணமாக கூறப்படுகிறது. அப்பொழுது பாஜக கூட்டணிக்கு சென்ற பாமகவை போல் இல்லாமல் தேமுதிக உறுதியுடன் அதிமுக கூட்டணியில் தொடர்ந்தது. அந்த அரசியல் நிலைப்பாட்டின் அடிப்படையிலேயே இப்போது தேமுதிக தனது கோரிக்கைகளை நியாயப்படுத்துகிறது. இதன் காரணமாக தேமுதிகவின் டிமாண்டை ஏற்கலாமா மறுக்கலாமா என்ற குழப்பத்தில் எடப்பாடி பழனிசாமி இருப்பதாகவும் அதிமுக வட்டாரங்களில் அதிருப்தி நிலவுவதாகவும் தகவல்கள் வெளிவந்துள்ளது. சில மாதங்களிலே அதிமுகவுடன் ஏற்பட்ட பஞ்சாயத்தால் ஒப்புக்கொண்ட ராஜ்யசபா சீட் வழங்கப்படவில்லை என்று சொல்லி தேமுதிக கூட்டணியிலிருந்து வெளியேறிய அனுபவமும் இன்னும் அரசியல் நினைவில் இருக்கிறது. தேர்தல் நெருங்கி வரும் சூழலில் ஆளும் கட்சியை அளவோடு விமர்சிப்பதும் எதிர்க்கட்சிகளுடன் இணக்கமான அணுகுமுறைகளையும் விஜயுடன் நட்புறவையும் வெளிப்படுத்துவதன் மூலம் தேமுதிக தனது அனைத்து அரசியல் ஆப்ஷன்களையும் திறந்தே வைத்திருக்கிறது. எந்த பக்கம் சென்றாலும் பேச்சுவார்த்தையில் கைமேல் பலன் கிடைக்க வேண்டும் என்பதே இந்த உத்திக்கு காரணம். தமிழ்நாட்டில் தேமுதிகவின் பூத் கமிட்டி அமைப்பு இன்னும் கரையாமல் செயல்பாட்டில் இருப்பதும் பேச்சுவார்த்தையில் முக்கிய ஆயுதமாக முன்வைக்கப்படுகிறது. திமுக அதிமுக பாஜக ஆகிய கட்சிகளுக்கு பிறகு சுமார் 35,000க்கும் அதிகமான பூத் கமிட்டிகள் தேமுதிகவிடம் இருப்பதாக கூறப்படுகிறது. இந்த கட்டமைப்பு பாமகவை விடவும் தேமுதிகவுக்கு வலுவானதாக இருக்கிறது என்ற வாதத்தை முன்வைத்து பிரேமலதா விஜயகாந்த் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார். சட்டமன்ற பதிவேட்டில் தேமுதிக உறுப்பினர்கள் கையெழுத்திட்டு 10 ஆண்டுகளுக்கு மேலாகிவிட்டது. கேப்டன் கட்சி என்ற அடையாளத்தை காப்பாற்ற குறைந்தபட்சம் ஒருவரையாவது அல்லது இருவரையாவது சட்டமன்றத்திற்குள் அனுப்ப வேண்டும் என்பது தேமுதிக தொண்டர்களின் பிரதான விருப்பமாக இருக்கிறது. திமுகவுடன் கூட்டணி வைத்தால் எளிதாக வெற்றி பெற்று விடலாம் என்று தேமுதிக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் நிர்வாகிகள் வலியுறுத்தி இருப்பதாக கூறப்படுகிறது. மேலும் கடந்த 2021 ஆண்டு சட்டமன்ற தேர்தல் தேமுதிகவுக்கு கடும் பின்னடைவை ஏற்படுத்தியது. 60 தொகுதிகளில் போட்டியிட்டும் ஒரு தொகுதியில் கூட வெற்றி பெற முடியாத நிலை ஏற்பட்டது. வாக்கு வங்கி 0.43% சுருங்கியது.
அரசியல் ரீதியாக இது பெரிய சரிவாக இருந்தாலும் ஒரு முக்கிய விஷயம் இன்னும் தேமுதிகவுக்கு சாதகமாகவே இருக்கிறது. அது தேமுதிக கட்சியின் அங்கீகாரம் தேர்தல் ஆணையத்தில் இன்னும் தொடர்கிறது. பாமக, மதிமுக போன்ற கட்சிகள் இன்று அங்கீகாரத்தை இழந்த நிலையில் இருக்கின்றன. ஆனால் தேமுதிக அந்த நிலைக்கு இன்னும் தள்ளப்படவில்லை. இதன் காரணமாக 2026 சட்டமன்ற தேர்தல் தேமுதிகவுக்கு வெற்றி தோல்வியை தாண்டி இன்னொரு முக்கிய போராட்டமாக மாறியிருக்கிறது. அங்கீகாரத்தை இழக்காமல் இருக்க சட்டமன்ற தேர்தலில் குறைந்தது 6% வாக்குகளை பெறுவதோடு 2 தொகுதிகளில் வெற்றி பெற வேண்டும். அது சாத்தியமாகவில்லை என்றால் குறைந்தது 8 தொகுதிகளில் வெற்றி பெற வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. இந்த இலக்குகளை அடைவதே தேமுதிக பொதுச்செயலாளர் பிரேமலதாவுக்கு முன்னால் இருக்கும் மிகப்பெரிய அரசியல் சவாலாக பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் பிரேமலதா விஜயகாந்த் எடப்பாடியுடன் வைத்த டிமாண்டிற்கு எடப்பாடி பழனிசாமி பிரேமலதாவிற்கு எந்த ஒரு பிடியும் கொடுக்கவில்லை என்றும் அரசியல் வட்டாரங்களில் கூறப்படுகிறது. இதனால் அப்செட் ஆன பிரேமலதா விஜயகாந்த் தற்போது திமுகவுடன் கூட்டணியை ஏற்படுத்த முடிவெடுத்திருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. திமுக சார்பில் சொல்லியபடியே 8 தொகுதிகள் மற்றும் 1 ராஜ்யசபா சீட் கொடுக்க முன் வந்துள்ளதாகவும் அதற்கு பிரேமலதா விஜயகாந்த் ஒப்புக்கொண்டதாகவும் அந்த ராஜ்யசபா சீட்டை தன்னுடைய மகன் விஜய பிரபாகரனுக்கே வழங்க முடிவெடுத்திருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. மேலும் இது தொடர்பாக பிரேமலதா விஜயகாந்த் முதல்வர் ஸ்டாலினை தொடர்பு கொண்டு பேசியதாகவும் முதல்வர் ஸ்டாலினும் கண்டிப்பாக ராஜ்யசபா எம்பியாக விஜய பிரபாகரன் பதவி ஏற்கட்டும் என்று விஜய பிரபாகரனுக்கு திமுகவின் ராஜ்யசபா பதவியை கொடுக்க முடிவெடுத்திருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. அது மட்டுமில்லாமல் முதல்வர் ஸ்டாலினை தேமுதிக தலைவர் பிரேமலதா விஜயகாந்த் சந்தித்து இது தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்தி தன்னுடைய கூட்டணியை உறுதி செய்து விட்டதாகவும் இன்னும் 2 தினங்களில் கூட்டணி தொடர்பான அறிவிப்பை வெளியிடப் போவதாகவும் தேமுதிக தரப்பில் இருந்து தகவல்கள் வெளிவந்துள்ளது. மேலும் பல மாதங்களாக கேப்டன் கட்சியிலிருந்து யாரையாவது ஒருவரை சட்டமன்றத்திற்குள் அல்லது பாராளுமன்றத்திற்குள் கொண்டு செல்ல வேண்டும் என்று ஆசைப்பட்டு கொண்டிருக்கும் தேமுதிக தொண்டர்களின் நீண்ட நாள் ஆசை நிறைவேறிவிட்டது என்று பலரும் மனம் மகிழ்ந்து வருகின்றனர். மேலும் இதற்காகத்தான் திமுகவுடன் கூட்டணி வையுங்கள் என்று பிரேமலதாவிடம் கோரிக்கை வைத்ததாகவும் சொல்லப்படுகிறது. தொண்டர்களின் கோரிக்கை உட்பட தன்னுடைய மகனுக்கு ராஜ்யசபா சீட் கிடைத்ததில் பிரேமலதா விஜயகாந்த் மிகுந்த சந்தோஷத்தில் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. பிரேமலதா விஜயகாந்தின் இந்த முடிவு தற்போது எடப்பாடிக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. எப்படியாவது தேமுதிகவை நம் கூட்டணிக்குள் கொண்டு வர வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருந்த எடப்பாடி பழனிசாமிக்கு இது மிகப்பெரிய ஏமாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. திமுகவின் இந்த அதிரடி முடிவு எடப்பாடியின் தலையில் இடியை இறக்கிவிட்டது என்றே சொல்லலாம்.